ஹாய்ங்க. ஆர்யாவோட நாங்கள் இப்போ ரீசெண்டாக மைசூர் ட்ரிப் போயிருந்தோங்க. அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பால்மோரி ஃபால்ஸ் போயிட்டோங்க. அந்த ஃபால்ஸோட அழகே அழகுங்க. ஜஸ்ட் பாருங்களேன். நாங்கள் பார்த்தோன்னே இயற்கையோட அழகு இவ்வளோவா அப்படின்னு சொல்லி ரொம்ப வியந்தோங்க. ஆர்யா சீரியஸாகவே ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. குளித்த வீடியோஸ்லாம் மோஸ்ட்லி போடல. அப்புறம் ஜூ போயிட்டோம். ஜூவில் சிங்கங்க அவ்வளோ நல்லா உட்காந்து வந்தது. இந்த குரங்கை பாருங்களேன், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருந்தது. ஜாலியாக சிரிச்சுக்கிட்ட மாதிரி படுத்த மாதிரி. யானைகள்லாம் ரொம்ப பக்கத்தில் பார்த்தோம். வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் தூரமாக இருக்கிற யானைகள் அப்படி எடுக்கிற மாதிரி இருந்தது தவிர ரொம்ப பக்கமாக பார்த்தோங்க. அதுக்கப்புறம் கடாமான் நம்ம ஏற்காட்டிலே இருக்குது, இருந்தாலும் அங்கே பார்க்குறது கொஞ்சம் ஸ்பெஷலாக இருந்ததுங்க. கடாமானுக்கு அப்புறம் நாங்கள் மெதுவாக நடந்து போயிட்டுருந்தோம். அப்போ பார்த்தா காண்டாமல் இருக்கோங்க. இதெல்லாம் நாங்கள் டிவியில் தான் பார்த்துருக்கோம். ஆர்யா இதோட ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அதோடய ஸ்கின்னெல்லாம் பார்த்திங்கன்னா நிஜமாகவே புல்லட் ப்ரூஃப் தாங்க. நாங்கள் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டோம். தென் கரடிங்க, நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன். நம்ம தெருவுங்களிலே வரும். சிறுத்தை பார்த்தோம். சிறுத்தை ரொம்ப தூரத்தில் இருந்தது. அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜிராஃபிங்க. ஆடாமல் அசையாமல் அப்படியே நின்றுருந்தது. சிலந்தான் நினச்சேன், ஆனால் ஜிராஃபி தாங்க. அப்புறம் மைசூர் பாக் ஸ்பெஷல் இடம். ஆர்யா அப்புறம் அஃப்சானோட ஃபோட்டோஸ். கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க, பயங்கர அலப்பறை பண்ணாங்க. எக்கச்சக்கமான அலப்பறை. இது நம்ம அஃப்சானுங்க, கடைசி பையன். அப்புறம் ஆர்யாவோட அழகான ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு தென் கடைசியாக திப்பு சுல்தானோட நினைவிடத்துக்கு போனோங்க. சீரியஸாகவே பயங்கரமான இடங்க. கண்டிப்பாக மைசூர் போனீங்கன்னா இந்த இடத்துக்கு போய் பாருங்கள். அவரோட நினைவாலயம் சரி, அவரோட ஃப்ரீடம் சரி, நாங்கள் நிஜமாக என்ஜாய் பண்ணோங்க. அந்த இடத்துல அப்படி ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஏரியா மைசூரில் எவ்வளோ பெரிய சிட்டியில் இருக்குமா தெரியாது. அப்புறம் ஒரு குட்டி ஹார்ஸ் ட்ரைவ் போட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. 2 நாள் மைசூர் ட்ரிப் செம்ம ஜாலியாக இருந்ததுங்க.